ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, வாராகியின் அற்புதங்கள் பாருங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார். இன்றைய தினம் கரூர் பக்கத்தில் இருந்து நமக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவங்க ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஒரு கொஞ்சம் விசுவாசமாக நம்பிக்கை தன்மையாக ஒரு குடும்பம் இருந்துட்டு வருது. ஒரு பெரிய குடும்பத்துக்கு, ஒரு பெரிய நபருக்கு இவர் நம்பிக்கையாக நடந்துக்கிட்டு இருக்கிறார். சில விஷயங்கள்லாம் நம்பிக்கையாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப நம்புகிறாங்க. நெருக்கமான ஒரு குடும்பம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இத்தனைக்கும் அரசியல் சார்ந்த தொடர்பு, அரசியல் தொடர்பு இருக்குது, நல்ல ஆட்சி அதிகாரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது, நல்லபடியாக இருக்காங்க, பாதுகாக்கிறாங்க. ஆனாலும் கூட செய்கிற தொழில் எல்லாம் நஷ்டமாக வருது. இவர் கொடுத்த காசை வாங்கி வச்சு அதில் ஒரு 4 தொழில் செய்து இவருக்கு லாபத்தை எடுத்துக்கிட்டு கொடுத்தவங்களுக்கும் இவர் ஏதாவது 10 ரூபா கொடுக்கணும். அப்புறம் கேட்கும்போது கொடுத்த காசை கொடுத்துடணும். இதுதான் அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதுபோல் நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அப்படி அதில் செய்யும்போது அடுத்த தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டு நஷ்டம்தான் ஆகுதே தவிர லாபம் பெருக மாட்டேங்குது. அங்கே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி, இல்லைப்பா நீங்கள் சொல்கிற காசை கொடுத்துருவ பார்த்துக்கலான்ற இப்படி ஒரு கௌரவ பிரச்சனை, ஒரு டஃப்பான டைமில் போய் சேர்றாங்க. அப்புறம் நம்ம இடத்துல எப்படியோ நம்முடைய பற்றி கேள்விப்பட்டுட்டு நம்ம இடத்துல பொறுப்போடு ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசுகிறோம். ஃபோனில் பேசும்போது எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு, யாரும் கூகுள் மேப்பை பார்த்து வராதிங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃபோன் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டு அனுப்புங்க. நான் பேசினா பதில் போடுவேன். அதை பார்த்துட்டு தான் வரணும். யாரும் கூகுள் மேப்பை பார்த்து வராதீர்கள் ப்ளீஸ். அப்படியா இவர்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நம்ம இடத்துல வராங்க. வாராகி இடத்துல வராங்க. வாராகி கடுமையான ஒரு தோஷம், கிட்டத்தட்ட ஒரு செய்வினை மாதிரி தான். அதை செய்கிறது யாராவது உள்ளே செய்யணும்னு போனால் அவங்களுக்கு போகிறவங்களை இழுத்து வச்சுக்கும் போல இருக்காது. ஒரு கடுமையான ஒரு